ஸோ ஃபர்ஸ்ட் 2 பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். கேக்குது இல்லைண்ணா? முதல் பாட்டு ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவனூதி உயிர்ப்பியும் அப்படின்றதும், 2வது பாட்டை இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே உணருமே. 2 பாட்டு மட்டும் பாடலாம். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவனூதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மீதில் ஆசீர்வாதம் ஊற்றிடும். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவீர். தேவரீரின் பாத தண்டை அவளோடு கூடினோம். உந்தன் தேவ்ய அபிஷேகம் நம்பி நாடி அண்டினோம். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவீர். ஆண்டவாமை பக்தர் செய்யும் வேண்டுகோளை கேட்கிறீர். அன்பின் சுவாலை எங்கள் நெஞ்சில் இன்று மூட்டி நிற்கிறீர். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவீர். தாசர் தேடும் அபிஷேகம் இயேசுவே கடாட்சியும். பெந்தேகோஸ்தின் திவ்ய ஈவை தந்து ஆசீர்வதியும். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவீர். 2வது பாட்டா இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே கண்ணார உம்மை காணுங்கள் பரமானந்தமே. சொந்த வழியில் ஆண்டவர் நம்மளுடைய கண்களை திறந்து அவரை இந்த வேத தியானத்திலே பார்க்கும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை செய்யும்படிக்கு நம்ம காத்திருக்கலாம் ஜெபத்தோடு கூட. நம்மளுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு தேவனை பார்ப்பதினாலே நமக்குள்ளாக வருகிற அந்த சந்தோஷத்தின் நிமித்தமாக நாம் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைந்து தேவனை துதிக்கும்படியாக, தேவனை ஸ்தோத்திரிக்கும்படியாக தேவன் கிருபை செய்யும்படிக்கு நம்ம காத்திருக்கலாம். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே கண்ணார உம்மை காணுங்கால் பரமானந்தமே. மானிட மீட்பரேசுவின் சீர்நாமம் போலவே இன்கீதநாதம் மாய்ந்திடின் கொண்டோ இப்பாரிலே. நீர் நோரும் குண்ட நெஞ்சுக்கு நம்பிக்கையாகுவி. நீர் சாந்தமுள்ள மாந்தர்க்கு சந்தோஷம் மீகுவீர். கேட்போர்க்கும் தேடுவோர்க்கும் நீர் ஈவீரன் நன்மையும். கண்டடைந்தோரின் பாக்கிய சீர் யார் சொல்லி மூடியும். இயேசுவின் அன்பை உணர்ந்து
மெய்பக்தர் அறிவார். அவன் பின்னாளம் ஆளந்து மற்றொரறிந்திடார். இயேசுவே எங்கள் முக்தியும் பேரின்பமும் நீரே, இப்போதும் நித்திய காலமும் நீரெங்கள் மாட்சியே. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவும் கடைசி ஸ்டான்ஸாவும் கூட மறுபடியும் நம்ம பாடலாம். இயேசுவே எங்கள் முக்தியும் பேரின்பமும் நீரே. சொல் நம்மளுடைய நித்தியமும் அவர்தான். அவரை தான் நம்ம அந்த நித்தியத்துல பார்த்து நம்ம மகிழ்ச்சியா ஆனந்த கழிப்போடு நம்ம தினந்தோறும் அவரை அறிகிற அறிவினாலே நம்ம அவரை துதித்துக்கிட்டே இருக்க போறோம். ஸோ அதை உணர்ந்தவர்களாக நம்ம மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டான்ஸா மட்டும் பாடிட்டு நம்ம அடுத்ததுல போறோம். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே, கண்ணார உம்மை காணுங்கால் பரமானந்தமே. இயேசுவே எங்கள் முக்தியும் பேரின்பமும் நீரே, இப்போதும் நித்திய காலமும் நீரெங்கள் மாட்சியே. இல்லைங்கண்ணா ஓட்டு ஜாமனும் மகா கிருபையும் இருக்க அந்த நல்ல தகப்பனே, அன்பின் பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இப்படியாய் கூடி நாங்கள் ஆண்டவரே ரோமர் நிருபத்தை ஆண்டவரே தியானிக்கும்படியாக உமது வார்த்தைகளை கேட்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த வாய்ப்புக்காய் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த வருடம் ஆரம்பித்ததும் ஆண்டவரே, ஆனாலும் தடைகளை வந்தபோதும் கர்த்தர் தடைகளை மாற்றி திரும்ப அதை புதுப்பித்ததற்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் கூடவே எமது கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். செய்தி கொடுக்குற ஆண்டவரே இயேசுக்கண்ணன் மூலமாக ஆண்டவரே முடிய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசும்படியாய் பரிசுத்தாவியானவரே எங்கள் இருதயங்களை கர்த்தர் திறந்தருளும்படியாய் வேதத்தில் உமது மகத்துவங்களை காணத்தக்கதாக கர்த்தாவே முடிய ஆண்டவரே மகிமையை காணத்தக்கதாக எங்கள் கண்களை கர்த்தர் திறந்தருளும்படியாய் ஆண்டவரே அதிலே திருப்தி அடைந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் மூத்த மகிமையை செலுத்தத்தக்கதாக எங்களுக்கு கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மீதியான வேலை இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இவ்விதமாக நம்முடைய அந்த தொடர் கூடுகையில இந்த வாரமும் நாம் கூடி இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தின் படிப்பை நாம் தொடர தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவருடைய பெரிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 1வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை நாம் 2 வாரமாக படித்து கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இந்த பகுதியிலே நாம் இன்னும் கொஞ்சம் பாஸ் என்று சொல்லுவாங்கல்ல, PAUSC, கொஞ்சம் நாம நிற்கிறது நல்லது என்று யோசிக்கிறேன். கொஞ்சம் நின்று நாம்
சிந்திப்பது, ஆழமாக சிந்திப்பது, கொஞ்சம் மெதுவாக நகர்ந்து செல்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஸோ முதலாவதாக அந்த 16, 17, 18 3 வசனங்களையும் நான் வாசிக்கிறேன். கேர்ஃபுல்லா நம்ம ஃபாலோ பண்ணலாம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இதுல அந்த சிந்தனை தொடரை நாம் இவ்விதமாக பார்த்து கொண்டு வருகிறோம். 15வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி திருச்சபைக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு என்னால் இயன்ற மட்டும் பிரசங்கிப்பதற்கு நான் விரும்புகிறேன், வாஞ்சை உள்ளவனாய் இருக்கிறேன் என்று தன்னுடைய வாஞ்சையை சொல்லுகிறார். அடுத்த வசனத்திலே அதனுடைய அந்த சங்கிலி தொடராக ஏனென்றால் ஏன் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன், என்னால் இயன்ற மட்டும், ஏனென்றால் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். வெட்கப்படும்படியான காரியங்கள் மற்றவர்கள் செய்வார்கள், ஆனால் நான் வெட்கப்படாதபடி சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று சொல்கிறார். அதன் பிறகு ஏன் நான் வெட்கப்படேன் என்றால் அதே 16வது வசனத்திலே அது தேவ பலனா இருக்கிறது. இட் இஸ் த பவர் ஆஃப் காட். அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையாக சுவிசேஷம் இருக்கிறது. ஆகையினாலே நான் வெட்கப்படேன் என்று சொல்லுகிறார். அதனுடைய தொடர்ந்தேர்ச்சியாக ஏன் அது தேவ பலனா இருக்கிறது 17வது வசனத்திலே அதற்கு பதில் சொல்லுகிறார். ஏன் அது தேவ பலனா இருக்கிறது என்றால் அதிலே தேவ நீதி வெளிப்படுத்தப்படுகிறது, அல்லது தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்திலே அந்த தேவ நீதி என்றால் என்ன என்று நான் பார்த்தோம். எந்த தேவ நீதியை சொல்லுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். ஏன் தேவ நீதி வெளிப்படுத்தப்பட வேண்டும், ஏன் தேவ நீதி வெளிப்படுத்தப்படுகிறது என்பதற்கு 18வது வசனத்திலே அதனுடைய ஆன்சரை நாம கடந்த வாரத்திலே பார்த்தோம். ஏனென்றால் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. The wrath of God is being revealed. அது எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். இந்த 3 அம்சங்கள் இதுல இந்த 2 வசனத்திலும் இருந்து 17, 18 வசனங்களிலிருந்து 3 அம்சங்களை நாம் தியானிப்பதிலே, படிப்பதிலே, அதை குறித்து சிந்தனை செய்வதிலே இன்னும் சமயம் எடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 3 என்ன? 1, தேவ நீதி வெளிப்படுத்தப்படுகிறது. சுவிசேஷத்திலே தேவ நீதி வெளிப்படுத்தப்படுகிறது. The righteousness of God. The righteousness of God is revealed in the gospel. அது நிமித்தமாக தான் அந்த சுவிசேஷம் வல்லமை பொருந்தினதாக மாறுகிறது. சோ 1, தேவ நீதி வெளிப்படுத்தப்படுகிறது. 2வது மனுஷர் மேலே தேவ கோபாக்கினை வெளிப்படுத்தப்படுகிறது. So the wrath of God is revealed, the righteousness of God is revealed. இந்த 2ம் எப்படி பலன் அளிக்கிறது என்கிற காரியத்தை குறிப்பாக இந்த நாளிலே நாம பார்ப்போம். விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று. So from faith to faith, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று. அதை நாம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா கடந்த வாரத்திலே அந்த பரிசேயனுடைய கதையை நாம் எடுத்து அந்த விசுவாசத்தை இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டும் என்று நினைத்தோம். அதனுடைய தொடர்ச்சியை அதை நாம் செய்வோம். அருமையானவர்களே, இந்த 3 அம்சங்கள், தேவ நீதி வெளிப்படுத்தப்படுகிறது, the righteousness of God is revealed,
தேவ கோபாக்கினை வெளிப்படுத்தப்படுகிறது அல்லது வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது விசுவாசத்தினாலே, விசுவாசத்திற்கென்று. இந்த 3 காரியத்தில் தான், அல்லது இதை 3ஐயும் சேர்த்து சொன்னோமே ஆனால், ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த், விசுவாசத்தின் மூலமாக நீதிமான் என்று டிக்ளேர் பண்ணப்படுதல். விசுவாசத்தினாலே தேவன் மூலமாக நாம் மனுஷன் நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்படுதல் என்கிற இந்த சத்தியத்தில் தான் திருச்சபை நிற்கிறது அல்லது விழுகிறது என்ற ஒரு கொட்டேஷனை மார்ட்டின் லூத்தர் சொன்னார் என்றும் அது எவ்வளவு முக்கியம் என்றும் பார்த்தோம். சோ ஆகையினாலே அந்த ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே நீதிமானாக பிரகடனப்படுத்தப்படுதல் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் மெதுவாக நம்முடைய இருதயத்திலே நம்மை சிந்திக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. அருமையானவர்களே, நேற்று ராத்திரி நானும் டாலியும் டிவியில ஒரு விசேஷித்த மெசேஜ் ஒன்ன பார்த்துட்டு இருந்தோம். அதுல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல, ஒருவேளை நீங்களும் அதை பார்த்திருக்கலாம். உலகத்திலேயே மிகவும் யங்கஸ்டான, மிகவும் இளமையிலேயே ஒரு ஆக்டிவிஸ்ட் இருக்கிறார். ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை, 15 வயதான ஸ்வீடன்ல உள்ள ஒரு பிள்ளை. அவளுடைய பேர் கிரேட்டா தம்பர்க் சொல்லி, ஸ்வீடனை சார்ந்தவள். அவள் இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற அந்த இஷ்யூக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவள். இந்த 15 வயதிலே அவளுடைய பள்ளிக்கூடத்திலே ஸ்வீடன் அரசாங்கத்தை மிகவும் அதிகமாய் பாதித்து, அவளுடைய கூடுகைகளிலே ஸ்வீடன்ல ஒவ்வொரு சிட்டிஸ்லயும் அவள் போகும்போது 10 லட்சத்துக்கும் அதிகமான பேர் கூடுகிறாங்களா. அவள் கடந்த வருஷத்திலே இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் உடைய அந்த கிளைமேட் சேஞ்சுக்கான ஃபோரத்துல ஒரு டாக் ஒண்ணு கொடுத்திருக்கிறார். அதை கொடுக்கும்போது எல்லாருமே பார்க்கறது நல்லது. ஆக்சுவலா ஒரு இஷ்யூவை ஒரு 15 வயது பிள்ளை எப்படி ஹேண்டில் பண்றான்னு சொல்லி. இதற்கு முன்னால ஒரு ட்வீட் பண்ணும்போது பிரசிடென்ட் ட்ரம்ப் அதை ரொம்ப ஏளனமா ஒரு ட்வீட் பண்ணி போட்டிருந்தாரு. ஸோ அந்த ட்வீட் அவ மனசுல வச்சுட்டு இந்த கிளைமேட் சேஞ்ச் எவ்வளவு ஒரு பேர்னிங் இஷ்யூ அப்படிங்கிறத அவ சொல்லும்போது, ட்ரம்ப் மேலையும் இந்த உலகத்தினுடைய தலைவர்கள் எல்லார் மேலையும் அவ அவ்வளவு கோபாவேசம் அவளுடைய பேச்சிலே கலந்திருந்தது. அவ யூஸ் பண்ணின ஒரு வார்த்தை, ஹவு டேர், எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பை பார்த்து கேட்கிறா அவ. ஸோ கோபத்தினுடைய உச்சகட்டத்தை அந்த பேச்சுல பார்க்க முடிஞ்சிச்சு. யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ஸ் உலக தலைவர்கள் கூடுகையில கோபம் மாத்திரம் இல்ல, அழுகை. ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச்னால உலகம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறபடினாலே எவ்வளவோ மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது மரணத்தை தழுவி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவள் வெளிப்படுத்தும் போது அவ்வளவு கோபாவேசமும் அவ்வளவு அழுகையும் she really broke down. அது உலகம் முழுவதிலும் அந்த பேச்சு பிரசித்தமாகி இருக்கிறது. எதற்காக சொல்கிறேன் என்றால், நமக்கு தெரியும் தேவ கோபாக்கினை சுவிசேஷம் அல்லது நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பகுதிகள் 2 காரியத்திற்காக முக்கியம். விசுவாசிகளாகிய நமக்கு இந்த காஸ்பலினுடைய அல்லது சுவிசேஷத்தினுடைய மகிமையை ஒவ்வொரு நாளும், அருமையானவர்களே, நாம ஜெபிக்கிறது போல அருமையா ஜெபிக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை திறக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய மகிமையை அந்த வேதாகமத்திலே பார்க்க, அதை ருசிக்க, அதை ரசிக்க, அதிலே திருப்தியாக என்று நாம் ஜெபிக்கிறோம் அல்லவா? அதுபோல அதோடு கூட சேர்த்து இந்த ஜெபத்தையும் நாம் சேர்த்து கொள்ளலாம். இந்த நாட்களிலே நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன, ஆண்டவரே
ஏனென்றால் வேதாகமம், வேத வசனம் என்பதற்கு இன்னொரு பதம் தான் சுவிசேஷம். ஆகையினாலே ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தின் கண்களை இந்த சுவிசேஷத்தின் மகிமையை பார்க்கும்படி திறந்தள்ளும். இந்த சுவிசேஷத்தின் மகிமையை நான் ருசிக்க, ரசிக்க, அதுல திருப்தியாக, அதுல அகமகிழ எனக்கு உதவி செய்யும் என்பதும் இருக்கட்டும். சோ எதற்காக நான் அந்த கிரேட்டாவுடைய அந்த எக்ஸாம்பிள் எடுத்தேன்னா, ஸோ அவ்வளவு தூரம் அது அவளை பாதிக்குமானால் இந்த சுவிசேஷத்தினுடைய மகிமை இந்த 3 காரியங்களும், தேவனுடைய நீதி இலவசமாய் நமக்கு அருளப்படும்படியாக வெளிப்படுத்தப்படுகிறது, பட்டு கொண்டிருக்கிறது. சோ அந்த தேவ நீதி. 2வது, என்னுடைய பாவத்தன்மை, how wretched I am out of Christ. So இன்றும் கிருபையினாலே நான் கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிறதுனால் மாத்திரம் நான் நீதிமானாக பிரகடனப்பட்டு தேவனுடைய சமூகத்திலே நான் அங்கீகரிக்கப்படுகிறேன். கிறிஸ்துவுக்கு வெளியே நான் வந்து விட்டால் நானும் அந்த ராத்க்கு உள்ளாகி இருக்கிறேன். சோ அந்த ராத், அந்த தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபாக்கினை எவ்வளவு கொடியது, எவ்வளவு பெரியது. அப்புறம் விசுவாசத்தினாலே அது ஃப்ரீயா, இலவசமாக அது கொடுக்கப்படுகிறது. இந்த 3 அம்சங்களும், இந்த 3 அம்சங்களையும் நம்முடைய இருதய கண்கள் பரிசுத்த ஆவியானவர் திறந்து நாம் பார்ப்போமே ஆனால், each time our worship will be fiery, அல்லது கொழுந்து விட்டு எரிகிறதாக மாறும். கர்த்தர் கிருபையாய் இந்த நாளில் அதை தருவாராக, இன்று ராத்திரி அதை தருவாராக, நாளை காலையில எழும்பும் போது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அது தருவாராக. 2வது, நம்முடைய இவாஞ்சலிசம் எஃபர்ட்ஸ், அதுக்கும் இந்த 3னுடைய வெயிட்டேஜையும் உணர்வது, நம்முடைய இவாஞ்சலிசத்தையும், அது பாருங்க, இந்த சின்ன பிள்ளை அவ்வளோ பேஷனேட்டாக அதற்கென்று இருக்கிறாள். ஆனால் அதை காட்டிலும் எவ்வளோ பில்லியன்ஸ் மடங்கு அதிகமாக இருக்கிற இந்த காஸ்பலினுடைய மகிமை, இந்த 3னுடைய வெயிட்டை நம்ம உணரும் போது, how passionate should be our gospel preaching or sharing. அது கொஞ்சம் அப்படி மெதுவாகவே நம்ம சிந்திப்போம். ஒருவேளை இந்த நாளில் நான் நிறைய பேசாட்டாலும், let us together think about it. So இந்த எழுப்புதலை குறித்து, இந்த ரிஃபர்மேஷனல் ரிவைவல், இந்த சீர்திருத்தத்தோடு கூடிய இந்த எழுப்புதலுக்காக நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ பீப்புள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறதை அறிந்து நான் ஆண்டவரை உங்களுக்காக துதிக்கிறேன். and I'm so happy. அந்த ஜெபம் இன்னும் இன்டென்சிஃபை ஆகட்டும், இன்னும் அது போல நிறைய ஜெப குழுக்கள் எழும்பட்டும். ஸோ அதை கருத்தில் கொண்டவனாக இந்த ரிஃபர்மேஷனல் ரிவைவலை இந்த 3 அம்சங்களோடு கூட பொருத்தி, விசேஷமாக விசுவாசம், அந்த விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவநீதி, விசுவாசத்திற்கென்று அந்த ஒரு ஃப்ரேஸை வைத்து நம்ம பார்க்கலாம். நமக்கு தெரியும் 5 ஸ்லோகன்ஸ் இருக்கிறது, 5 கோஷங்கள் இந்த சீர்திருத்தத்தோடு கூடிய அந்த எழுதுதலுக்கு அல்லது சீர்திருத்தத்தோடு இணைக்கப்பட்ட இந்த 5 கோஷங்கள் என்ன என்பது நமக்கு தெரியும். அதுல அந்த சோலா ஃபீடே, விசுவாசத்தினாலே மட்டும், ரொம்ப முக்கியம் அருமையானவர்களே. இதை குறித்து அநேகர் பேசலாம், நாம கூட பேசலாம், ஆனா எந்த அளவுக்கு அதை நாம ரியலைஸ் பண்ணி இருக்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம் அருமையானவர்களே. விசுவாசத்தினாலே மட்டும், sola fide, only by faith alone, by faith alone என்று அந்த சீர்திருத்த செம்மல்கள், அந்த பரிசுத்தவான்கள் சொல்லும் போது விசுவாசமும் கிரியையும் என்று சேர்க்கவில்லை. அதுதான்
இதற்கு ஆப்போசிட் ஆனது. அந்த நாட்களிலே இருந்த அந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திலே விசுவாசமும் அதோடு கூட சேர்ந்து கிரியைகளும் என்று அவர்கள் எழுதி வைத்திருந்தார்கள். அதுதான் அவர்களுடைய நம்பிக்கை, அதுதான் அவர்களுடைய ஃபெய்த். ஆனால் சீர்திருத்தம் அப்படி அல்ல. ஃபெய்த் அலோன், ஃபெய்த் அலோன். அந்த ஆம்பிளிஃபைட் வெர்ஷனை நம்ம வாசிக்கலாம். அந்த வசனத்தை, அதாவது அந்த விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்கறதுக்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை அந்த ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல போட்டிருக்கேன். ஏனென்றால் விசுவாசத்தினாலே உதயமாகி தொடர்ந்து விசுவாசிப்பதற்கு ஏதுவாக சுவிசேஷத்தில் தேவநீதி வெளிப்படுத்தப்படுகிறது. தொடர்ந்து மென்மேலும் விசுவாசத்தை எழுப்பி கொண்டிருக்கிறது. For in the gospel righteousness which God ascribes is revealed, both springing from faith and leading to faith. In the gospel is leading to more and more faith. நம்முடைய பரிசுத்தமாக்கப்படுதல் என்கிற அந்த ப்ராசஸ்லையும் மேலும் மேலும் நாம் அவர் மேல் விசுவாசம் வைப்பதற்கு இந்த சுவிசேஷமானது விசுவாசத்தை அவேக்கன் பண்ணி கொண்டு இருக்கிறது, நம்மளே எழுப்பி கொண்டிருக்கிறது. That is the greatness of the gospel. இப்போ கடந்த வாரத்திலே நான் ஒரு சில செய்திகளையும் ஒரு சில டாக்குமெண்ட்ஸையும் விசேஷமாக டிம் கெல்லருடைய காரியங்களை நான் படித்து கொண்டிருக்கும் போது ரொம்ப எனக்கு தூண்டுதலா இருந்த ஒரு சில காரியங்களை இதோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிறபடினாலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எழுப்புதல் அல்லது சீர்திருத்தத்தோடு கூடிய எழுப்புதலுக்கு 3 அம்சங்களை அவர் சொல்கிறார். 3 காரியங்கள் அங்கே நடக்கும் என்று சொல்கிறார். அந்த 3 காரியங்கள் என்ன? ஒன்று, தூங்குகிற கிறிஸ்தவர்கள் விழிப்படைவார்கள். தூங்குகிற கிறிஸ்தவ விசுவாசிகள் விழிப்படைவார்கள் அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம அந்த மெயின்லைன் சர்ச்சஸ் என்று நினைக்க கூடாது. மோஸ்ட் ஆஃப் த கரிஸ்மேட்டிக் சர்ச்சஸ் இந்த நாட்களிலே பெந்தேகோஸ்தே திருச்சபைகள் மிகவும் அதிகமாக தூக்கத்தில் இருக்கிறது. சோ அந்த கிறிஸ்தவர்கள் உயிரடைவார்கள், விழிப்படைவார்கள். 2வது, பெயர் கிறிஸ்தவர்கள் மனமாற்றம் அடைவார்கள். பெயர் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லும் போதும் நாமினல் கிறிஸ்டியன்ஸ் யூசுவலா மெயின்லைன் சர்ச்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்படி அல்ல. பெயர் கிறிஸ்தவ விசுவாசிகள் இந்த நாட்களிலே அதிகமாக பெந்தேகோஸ்தே சபைகளிலே தான் இருக்கிறார்கள். அதிகமாக எல்லாத்துலயும் இருக்காங்க. நாம் மெயின்லைன் சர்ச்சஸ்ல இருக்காங்க. சோ சபை பாகுபாடின்றி மக்கள் விசுவாசிகள் வெளிப்படைகிறார்கள், பெயர் கிறிஸ்தவர்கள் மனமாற்றம் அடைகிறார்கள். 3வது, சந்திக்கப்பட இயலாதவர்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். சினிமா துறையை சார்ந்தவர்களோ இல்லாட்டி நமக்கு தெரியும் நிறைய இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட முடியுமா? பெரிய பெரிய பிசினஸ் பீப்புள் ஆர் பொலிட்டீஷியன்ஸ், இப்படிப்பட்டவங்க ஆண்டவரை ரட்சிப்புக்குள்ள வர முடியுமான்னு நினைக்கிறவங்க எல்லாம் ரேடிக்கலாக அவங்க மனமாற்றம் அடைவார்கள். they will be reached. ஏன்னு சொன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரியும், தூங்குகிற கிறிஸ்தவர்களும் அசாதாரணமாக விழிப்படைவார்கள், பெயர் கிறிஸ்தவர்களும் அசாதாரணமாக மனமாற்றம் அடைவார்கள். இந்த 2 கூட்டத்தாரும் பேஷனேட்டாக சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிப்பார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இந்த சுவிசேஷத்தை பிரஷியஸாக கருதி அதற்காக எதையும் இழக்க தயாராக வருவார்கள். இந்த வாழ்க்கை முறை நிமித்தமாக சந்திக்கப்பட இயலாத மக்களும் சந்திக்கப்படுவார்கள். இந்த காரியங்கள் நடக்கும். அடுத்தது, இந்த எழுப்புதலிலே அவர் எழுப்புதலுக்கான 10 அடையாளங்களை அவர் சொல்லுகிறார். வேதத்தின்படியான 10 அடையாளங்களை டிம் கெல்லர் சொல்லுகிறார். ஸோ அவருடைய கொட்டேஷனாக அப்படி நான் கொடுக்கல. அந்த 10லே முதலாவதும் மிக முக்கியமானதும் என்று அவர் சொல்லுகிற காரியம்
gospel should be restored. Gospel should be அது யூஸ்வலா அந்த ரெஃபர்மேஷனல் ரிவைவல் நடக்கும்போது gospel is being restored from legalism and antinomianism அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த சுவிசேஷம் என்பது, சுவிசேஷமானது சட்டவாதம், லீகலிசம் அல்லது பரிசேயத்துவம் மற்றும் ஆன்டினோமினிசம் அப்படி என்னன்னு பார்ப்போம். அது ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னு தெரிஞ்சுக்குவானா, இந்த ரெண்டிலிருந்தும் மீட்கப்பட்டு பிரசங்கிக்கப்படுகிறது. ஸோ எப்பொழுதெல்லாம் சீர்திருத்தத்தோடு கூடிய லாங் லாஸ்டிங்கான ஒரு எழுப்புதல் உண்டாகிறதோ அப்பொழுதெல்லாம் மிக முக்கியமானதாக முதலாவதாக இந்த சுவிசேஷம் சுத்த சுவிசேஷமாக பிரசங்கிக்கப்படுகிறது. எவ்ரி டைம் காலையில கூடனா சுவிசேஷ பிரசங்கம், சாயங்காலம் கூடனா சுவிசேஷம், மத்தியானம் கூடனா. ஏன்னா இந்த எழுப்புதலின் காலங்கள்ல மக்கள் சமயம் நேரம் காலம் பார்க்காம ஜபத்துக்காக கூடுவாங்க. கூடும் பொழுதெல்லாம் they'll bring back the gospel. அந்த சுவிசேஷத்தை சுத்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார்கள். ஆனால் அந்த ரிஃபர்மேஷனல் ரிவைவல் நடப்பதற்கு முன்பதாக அது இந்த சுவிசேஷம் 2 காரியங்களினால் கட்டப்பட்டிருக்கிறது, அல்லது 2 காரியங்கள் அதை தடை செய்கிறதாக இருக்கிறது. அந்த 2 காரியங்கள் என்ன? ஒன்று சட்டவாதம், லீகலிசம் அல்லது பரிசேயத்துவம். ரெண்டாவது ஆன்டினோமியனிசம். இது ரெண்டுமே இந்த சோலா ஃபிடே அல்லது விசுவாசத்தினாலே மட்டும் என்பதற்கு எதிரடையாக நிற்பவைகள், கிரியையை அடிப்படையாக கொண்டவைகள். மிக முக்கியமான காரியம் அருமையானவர்களே. கடந்த வாரத்திலே ஒரு வசனத்தை நான் எடுத்து காண்பித்தேன். நமக்கு தெரியும், ரோமர் 8:28. அதை நாம பார்க்கலாம். 8:28 அன்றியும் 8:28 3:28 ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல், அந்த நியாயப்பிரமாணத்தின் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துட்டா, ஏன்னா அது கொஞ்சம் நம்ம ரொம்ப ஹைலி டெக்னிக்கலா வேற என்னமோ யோசிப்போம். அதனால கிரியைகள் இல்லாமல், அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க்ஸ், விசுவாசத்தினாலேயே நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். சோ என்ன சொல்ல வருகிறேன் என்றால், என்ன சொல்ல வந்தேன் என்றால், விசுவாசம் என்பது ஒரு கிரியைக்கு நேர் எதிர்மறையானது. It is totally and radically opposite to what man can do. அல்லது அது ஒரு அத ஒரு வினைச்சொல் என்கிற கேட்டகரியில நம்ம வைக்க முடியாது, ஒரு வெர்ப் அப்படிங்கிற கேட்டகரியில அதை வைக்க முடியாது. சோ ஆனால் இந்த சட்டவாதம், லீகலிசம் அல்லது பரிசேயத்துவம் என்ன? அந்த விசுவாசத்துக்கு நேர் எதிராக அது கிரியைகளை சார்ந்து இருக்கிறது. அப்போ நான் சொல்லி முடிக்கும் போது மென்ஷன் பண்ணினேன், நம்ம அடிக்கடி சொல்லுகிறோம், உங்களுக்கும் நல்லா தெரியும், அதுல இன்னும் கொஞ்சம் நாம் டுவெல் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். என்ன? நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பரிசேயன் இருக்கிறான் என்று. அருமையானவர்களே, ஒருவேளை ரட்சிக்கப்படுதல் என்பதுல கூட நம்ம விசுவாசத்தினாலே மட்டும் என்பதை நாம் ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் தொடர்ந்து பரிசுத்தமாக்கப்படுதல், அந்த ப்ராசஸ்லயும் பை ஃபெய்த், கிரேஸ், இது ரெண்டும் தான் முக்கியம். சோ நம்ம அந்த ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல நம்ம பார்த்தது மாதிரி, இந்த சுவிசேஷமானது தொடர்ந்தேர்ச்சியாக நம்மிலே விசுவாசத்தை அது எழுப்பிக்கொண்டே வருகிறது. அது நிமித்தமாய் மேலும் மேலும் கிருபையை பெற்று, so grace alone and by faith alone,
is sanctification also. So அப்போ நமக்குள்ளே ஒரு பரிசேயன் இருப்பானால் அன்றாடகம் இந்த பரிசேயன் அழிக்கப்பட வேண்டியது, அல்லது பரிசேயனை நாம் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது நாம் கிருபையிலே நிலைத்திருப்பதற்கும் கிருபையினாலே இந்த பரிசுத்தமாக்கப்படுதலில் வளருவதற்கும் மிக மிக முக்கியமானது. ஸோ திரும்பவும் அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்திலே கடந்த வாரம் வாசித்து ரொம்ப அதுல டுவெல் பண்ண முடியாததை அந்த பேசேஜ்ல இருந்து நம்ம எடுத்து தொடருவோம். லூக்கா 18வது அதிகாரம் 9 வரை. ஆனா 8 ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன் இந்த பேசேஜுக்கு. முந்தின பேசேஜாக இருந்தாலும் அதுல விசுவாசத்தை குறித்து எழுதியிருக்கிறது. ஸோ 8வது வசனத்திலிருந்தும் 8வது வசனம் பாதியிலிருந்தே நான் வாசிக்கிறேன். ஸோ அது சரியாக இருக்கும். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். 14 அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். சோ அடிப்படையாக இதுல விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். 9வது வசன தொடக்கம் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி. பேசிக்கலி அருமையானவர்களே, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, என்ன நடக்குது? 2 பேர் ஜெபம் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். இயேசு சொல்றது காரியம். ஸோ 2 பேர் ஜெபம் பண்ண வராங்க. இந்த ஜெபம் பண்ண வரும் பொழுதெல்லாம் எதன் அடிப்படையிலே நாம் ஜெபத்தை தொடங்குகிறோம் என்றால் தேவனாகிய கர்த்தருடைய அங்கீகாரம். கூடவே அருமையானவர்களே, விசுவாசத்தினாலே நீதிமானாக பிரகடனப்படுத்தப்படுதல். விசுவாசத்தினாலே தேவனால் நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்படுதல் என்பது ஒருவேளை நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கலாம். இல்லாட்டி நிறைய காரியங்களை நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டட், நம்ம அப்படி எடுக்கிற மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதுல அந்த விசுவாசத்தினாலே நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்படுதல் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற விதத்திலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அங்கீகாரம் என்பது சைக்கலாஜிக்கல் நீட். நமக்குள்ளே, ஒவ்வொருவருக்குள்ளேயும் மற்றவர்களுடைய அங்கீகாரம் அல்லது ஒரு பெரியவர்களுடைய அங்கீகாரம் என்பது ரொம்ப முக்கியம். உதாரணமா, நம்ம பிள்ளைகளாக குடும்பத்துல அப்பா அம்மாவோட வளர்ந்து வருகிற காலத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அப்பா அம்மாவை கூட நம்ம ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல ஸ்கூல்ல இருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வரோம். அப்பாவை ஆபீஸ்ல இருந்து வராங்க, இல்லாட்டி வெளியே வேலையில இருந்து வர்றாங்கன்னு சொன்னா அப்பாவுடைய அம்மாவுடைய அங்கீகாரம் நமக்கு ரொம்ப முக்கியம். குறிப்பா நம்ம ஏதோ திங்ஸ் வேணும்னா, நமக்கு பிடிச்ச சாக்லேட் வேணும், அல்லது மிட்டாய் வாங்கணும், அல்லது ஏதாவது நமக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணணும், அப்படி மணி தேவைப்படுது, சின்ன சின்ன பாக்கெட் மணி தேவைப்படுது, பொருட்கள் தேவைப்படுது, உபயோகமான பொருட்களோ உபயோகம் இல்லாத இன்ட்ரெஸ்டிங்கான பொருட்களோ தேவைப்படுது. அப்பாட்ட தான் போய் கேட்போம். அப்பாட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அவருடைய அங்கீகாரம் நமக்கு ரொம்ப முக்கியம். உதாரணமா எனக்கு ஞாபகம் வந்தது, நாங்க படிக்கிற காலத்துல, உங்க படிப்பு காலத்துல எப்படின்னு தெரியல, ஒவ்வொரு மாசமும் மந்த்லி டெஸ்ட் வச்சு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் கார்டு
கொடுத்துருப்பாங்க. அந்த ரிப்போர்ட் கார்டு வந்து புஸ்தகத்துல ஏதாவது ஒரு புஸ்தகத்துக்குள்ள இருக்கும். அப்ப அந்த ரிப்போர்ட் கார்டுல ஒரு ரெட், அந்த ஃபெயில் ஆயிருக்கிறத ரெட் போட்டிருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்லயோ 2 சப்ஜெக்ட்லயோ ஒரு ரெட் போட்டிருந்தாங்கன்னா அது வந்து அப்பாட்ட சைன் வாங்கி கொடுக்கணும்ல. அது அப்படி இருக்க, சைன் வாங்கி கொடுக்க மாட்டோம், உள்ளே தான் இருக்கும். நான் பண்ணதை சொல்றேன், நீங்க எப்படி பண்ணீங்கன்னு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும். ஸோ என்றைக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்களோ அன்னைக்கு வீட்டுல வரும்போது அப்பாவை பார்க்கறதே ஒரு மாதிரி தான் பார்ப்போம். ஒரு மாதிரி திருட்டு மொழி முழிக்கிற மாதிரி. ஆனா அடுத்த நாள் ஏதாவது அவர்கிட்ட இருந்து பொருள் வாங்கணும்னா தைரியமா போக மாட்டோம். அவரே ஒரு நாள் 2 நாள் கழிச்சு இவனுக்கு முழிப்பு சரியில்லையே, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்களான்னு அவர் கேட்டாருன்னா ரொம்ப பயந்து போய் எடுத்துக்கொண்டு கொடுப்போம். ஸோ அந்த ஏன் நம்ம அந்த அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை வாங்கி புக்குக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு இருக்கும்போது அவர்கிட்ட தைரியமா வந்து நம்மளால எதையும் கேட்கவும் முடியாது. சாதாரணமா மற்ற நாட்கள்ல நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கிறவங்க கூட, நாங்க அப்படி இருந்தது இல்லை, ஒருவேளை அப்படி ஃப்ரெண்ட்லியா இருக்கிற வீட்டுல கூட அப்பாட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. திடீர்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்லினஸ் இருக்காது. அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஸோ ஏனென்றால் அப்பாவுடைய ஸ்டாண்டர்ட், the father has got a standard for the son. மகன் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும், அவன் எல்லாவற்றிலையும் 100 எடுக்கணும், அல்லது எல்லாத்துலயும் அவன் பாஸ் பண்ணியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கிறார். அந்த அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு நான் குறைவாக வரும்போது அவரை ஃபேஸ் பண்ண முடியல. ஏனென்றால் அவருடைய அங்கீகாரம் எனக்கு கிடைப்பதில்லை, அல்லது அம்மாவுடைய அங்கீகாரம் கிடைப்பதில்லை. இது போல நம்ம வளரும் போது நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுடைய அங்கீகாரம், சபைக்கு போகும்போது சபையாருடைய அங்கீகாரம், ஒரு ஸ்மால் குரூப்ல இருக்கும்போது ஸ்மால் குரூப் லீடருடைய அங்கீகாரம், மக்களுடைய அங்குள்ள அந்த குரூப் மெம்பர்ஸுடைய அங்கீகாரம், நம்முடைய நண்பர்களுடைய அங்கீகாரம் என்று எவ்ரிபடி நீட்ஸ் அட் எவ்ரி லெவல் நமக்கு அங்கீகாரம் தேவைப்படுகிறது. ஸோ இததான் நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த லூக்கா 18வது அதிகாரத்துல 9வது வசனத்துல இருந்து ஆண்டோட ஜெபம் பண்ணும்படியாக, அந்த அங்கீகாரத்தின் அடிப்படையிலே ஜெபம் பண்ணும்படியா வராங்க. ஆனா நம்ம நான் எக்ஸாம்பிள் சொன்னதை வச்சு பாருங்க. we are groomed. நாம பிறந்து வளரும் போதே நாம் செய்த அச்சீவ்மெண்ட், இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல எல்லாமே 100 இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா கொண்டு வந்து கொடுப்போம். ஏன்? I am coming to the Father by my achievement. நான் செய்த சாதனையின் அடிப்படையிலே நான் வருகிறேன். ஏனென்றால் எனக்கு அங்கீகாரம் கொடுக்கிறவர்களும், இந்த உலகத்திலே எனக்கு அங்கீகாரம் கொடுக்கிறவர்களும், என்னை பாராட்டுகிறவர்களும் என்னுடைய சாதனையின் அடிப்படையிலே தான் அவர்கள் அதை செய்கிறார்கள். சோ அப்படியே நாம் பழக்கப்பட்டு வருகிறபடினாலே நாம் பிறக்கும் போதே ஒரு சட்டவாதியாக பரிசேயத்துவத்தோடே தான் நாம் பிறக்கிறோம். அதோடு கூட நம்முடைய சமுதாயத்துல இப்படிப்பட்ட காரியங்களும் என்கரேஜ் பண்ணப்படுகிறதுனாலே அந்த சட்டவாதம், அந்த பரிசேயத்துவம் நம்மளே இன்னும் பலன் கொள்ளுகிறது. ஏன் நாம் இங்கே ரொம்ப மெதுவா போலாம், சிந்தனை செய்வோம் என்றால், நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த பரிசேயத்துவம் என்பது நம்ம ரொம்ப கிளியரா அதை திங்க் பண்ணலைன்னா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கடினம், அருமையாக. அதனால இந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தேவ நீதி, அல்லது எந்த தேவ நீதியை எனக்கு அவர் அருளி இருக்கிறாரோ இதனுடைய வெயிட்டேஜ நம்ம உணர வேண்டுமானால் நான் எப்படிப்பட்ட இன்டென்சிவான பரிசேயன் என்பதை நான் முதலாவதாக உணர வேண்டும். சோ நம்ம எல்லாருமே இந்த பரிசேயனை போலதான் அந்த அக்செப்டன்ஸ்க்காக, தேவனும் என்னுடைய ஃபாதர் அக்செப்ட் பண்ணணும்னா நல்ல ரேங்க் கார்டு, அது போல
நான் என்னுடைய தேவனிடத்துல வரும் பொழுது இவன் அதே மாதிரிதான் வரான். இவனுடைய ரிப்போர்ட் கார்டை எடுத்துட்டு தான் இவன் வாரான், அந்த பரிசேயன். நான் இவங்களெல்லாம் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். சோ இந்த இன்னும் ஒரு சில வசனங்களை, இன்னும் ஒரு சில பேசேஜஸ்ல இயேசு எப்படி இந்த பரிசேயர்களை அணுகுகிறார் என்பதை நம்ம பார்க்கும்போது அது நமக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்திலே அங்கே ஒரு சட்டவாதியை இயேசு சந்திக்கிறத நம்ம பார்க்கிறோம். லூக்கா 10வது அதிகாரம் 25வது வசனம் தொடங்கி 25ல இருந்து 36 வரைக்கும் இருக்குது. இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு கதை தான், தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். அதனால முழுசும் நான் வாசிக்கல, ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். க்ளோஸரா ஃபாலோ பண்ணுங்க. 25 வாசிக்கிறேன். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து, சோ சட்டவாதி, நியாயசாஸ்திரி, பரிசேயனை போன்ற ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். சோ இந்த ஃப்ரேஸ் ரொம்ப முக்கியம். நான் என்ன செய்ய வேண்டும்? நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அல்லது தேவனால் நான் அங்கீகரிக்கப்படும்படிக்கு, தேவனுடைய அந்த ஸ்டாண்டர்டை நான் பூர்த்தி செய்யும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? வாட் ஷுட் ஐ டூ? அந்த ஃப்ரேஸ் ரொம்ப முக்கியம். நான் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் அந்த தேவ நீதியை பெற நீ ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத பாயிண்ட். ஸோ லூக்கா அந்த பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு இந்த காரியங்களை ரொம்ப துல்லியமா எழுதியிருக்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவர், இயேசு, நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, அருமையானவர்களே, இவன் சாதாரண ஒரு நியாயசாஸ்திரி இல்லை, நன்றாக சிந்திக்கிற சிந்தனையாளன் கூட. ஏன்னா அவன் அந்த நியாயப்பிரமாணத்தை அவன் சொல்லல, இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய சாராம்சத்தை ரொம்ப அழகா சொல்றான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த நாட்கள்ல ரொம்ப சிலருக்கு தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். இயேசு அதை பாராட்டுறார். 28வது வசனம், அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அப்படியே செய். ஆக்சுவலா அப்படியே செய் அப்படின்னு சொல்லும்போது அவன் செய்ய முடியும்னு நினைச்சானா, செய்ய முடியாதுன்னு நினைச்சானா சொல்லி தெரியல. பட் இயேசு ஆக்சுவலா என்ன செய்கிறார் என்றால், he is just making it more harder. அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய சாராம்சத்தை அவன் சொன்னான் இல்லையா, அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய சாராம்சத்தையே அவர் மிகவும் கடினமாக மாற்றி சொல்லுகிறார். அது பாருங்க, 28, 29, 29 ரொம்ப முக்கியம். இந்த 29 தொடக்க அந்த ஃப்ரேஸ் ரொம்ப முக்கியம். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய். இதுவும் இந்த லூக்கா பரிசுத்த ஆவியானோட இன்ஸ்பிரேஷன்ல நமக்காக ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்கிறாரு. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய். சோ இவ்வளவு அவன் சொல்லி இந்த சாராம்சத்தை சொன்னான்ல, கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக சொன்ன பிறகும் அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய். அவன் கொஞ்சம் யோசித்திருந்தானா, இதை நான் செய்கிறேனா அப்படின்னு சொல்லி யோசித்திருந்தானா, எப்படின்னா, am I really loving God with all my heart? இது நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்க வேண்டிய கேள்வி. ஆக்சுவலா ஒவ்வொரு நாளும் டிவோஷன் முடிஞ்ச உடனே நான் யோசித்து பாக்குறேன், did I really do the devotion? நான் இந்த காலையில இந்த குவைட் டைம் அல்லது இந்த காலையில ஆண்டவருடைய சமூகத்துல நான் தனி தியானத்திற்காக உட்கார்ந்த போது என்னுடைய நேசத்தை நான் முழு மனதாய், முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு கொடுக்க முடிஞ்சதானா? எவ்ரிடே ஐ ஸ்டாண்ட்
below the standard. ஆனா இவன் அதுலயுமே அப்படி சொல்லிட்டுமே தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதா இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்டான். இயேசு அதுக்கப்புறம் இந்த நல்ல சமாரியன் ஸ்டோரி நமக்கு நல்லா தெரியும். அந்த இடத்துல அவன் as a Jew, யூதனாக அவன் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஆக்சுவலி நார்மலா எனி ஜூ, எந்த யூதனுமே ஒரு சமாரியனை தீண்டத்தகாதவன், அவன் வந்தாலே தூரமாக ஒதுங்கி போகிற அப்படிப்பட்ட குணமுடையவன். சோ இவன் அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த சாராம்சத்தை சொல்லும் போது அந்த 2வது பகுதி, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லும் போது, இந்த சமாரியனை நீ அப்படி நேசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி, அதுலயும் இயேசு அடிபட்டவனாக, யூதனை அடிபட்டவனாகவும் சமாரியனை அந்நியனாகவும் இங்க கொண்டு, சமாரியனை உதவி செய்கிறவனாகவும் கொண்டு வருகிறது. இஸ் மேக்கிங் இட் மோர் காம்ப்ளெக்ஸ் ஆக்சுவலி. சோ இந்த சமாரியன் இந்த யூதனுக்கு செய்தது போல நீ இந்த சமாரியனுக்கு செய்ய முடியுமா அப்படி, அதோட அந்த கதை முடிஞ்சிருது. ஆக்சுவலா அவன் எப்படி அவனுடைய ரியாக்ஷனை பற்றி போடல பாருங்க. அந்த 37வது வசனத்துல கூட அவன் இயேசு 36வது வசனத்துல உனக்கு எப்படி தோன்றுகிறது இவனுக்கு பிறனா இருந்தவன் யாருன்னு சொல்லும் போது கூட சமாரியன் அப்படின்னு சொல்லி அவனால சொல்ல முடியல. அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவன் நீயும் அப்படியே செய். சோ the crux of the point என்னன்னா, இங்க நீயும் அப்படியே செய்யினா உன்னால முடியாது. You cannot do. அததான் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு விரும்புகிறார். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணம் என்ன நோக்கத்தோடு கூட கொடுக்கப்பட்டதோ அதே போலதான் புதிய ஏற்பாட்டிலும் இயேசு தன்னுடைய ஸ்டாண்டர்டை இன்னும் அதிகமாக கூட்டி சொல்லுகிறார். அது நீங்க இந்த மலை பிரசங்கத்திலையும் பார்த்திருப்பீங்க. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு, பெயர் கிறிஸ்தவங்களுக்கு, விசேஷமா கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மலை பிரசங்கம். as if இந்த மலை பிரசங்கம் ரொம்ப ஈஸி மாதிரியும் எல்லாரும் செஞ்சிடற மாதிரியும் அத ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸ் படிச்சோம்னா ஒருத்தருமே பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் இது அப்படியே நம்ம வைத்திருப்போம். இதுல உள்ள அந்த முக்கியமான காரியங்களை நம்முடைய மனதில் இருக்கட்டும். அதோடு கூட இன்னொரு நியாய சாஸ்திரி, இன்னொரு மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம், மார்க் 10வது அதிகாரம் 17 22 வரையிலும். சோ இங்க ஒரு நியாய சாஸ்திரி வருகிறான், அல்லது ஒரு தலைவன் ஒருவன், ரிச் யங் ரூலர். 17வது வசனம் தொடங்கி வாசிக்கிறேன். ஒரு சில வசனங்கள் மாத்திரம், முழுமையாக வாசிக்க வேண்டாம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? இங்கேயுமே அந்த அந்த சட்டவாத ஆவி நமக்குள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குன்னு சொன்னா இல்லையா? பரிசேயத்துவம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்குது இல்லையா? இந்த பரிசேயத்துவம் என்பது நான் ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்ய வேண்டும். அருமையானவர்களே, இது ஆக்சுவலா ஐ ஹவ் பீன் டுவெல்லிங், கடந்த வாரம் முழுசும் நான் டுவெல் பண்றேன், அநேக நாட்களாக இதுல டுவெல் பண்றேன். இன்னும் நான் என்னையே எவ்வளவு ஒரு காம்ப்ளிகேட்டடான பரிசேயனாக நான் பார்க்கிறேன். அருமையானவர்களே, நம்ம ஜெபம் பண்ண முழங்கால் போட்ட உடனேயே அப்படியே திங்கிங்ல வருதுன்னு கூட சொல்ல முடியாது. பட் நம்ம அறியாம ஒரு கான்ஃபிடன்ஸ், அது நீ எப்படி என்னுடைய காரியங்களை புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல, புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா நீங்களும் பரிசுத்தத்துல வளர்கிற என்னுடைய பிள்ளைகள். சோ அப்ப என்னை அறியாமலே நான் செய்கிற ஊழியங்கள், நான் செய்த ஊழியங்கள், நான் கமிட் பண்ணி நார்த் இந்தியா போனது, இது என்னுடைய திங்கிங்ல வராட்டாலும் என்னுடைய அந்த பிளட் ஸ்ட்ரீம்ல, டிஎன்ஏ எங்கேயோ இருக்குது. இருந்து அந்த
தேவனுடைய அக்செப்டன்ஸை பெரும்படியாய் அது உள்ளிருந்து துடிக்கிறத நான் பார்க்கிறேன். அதுதான் அந்த அந்த ஸ்பிரிட். என்ன செய்யலாம். ஸோ 17வது வசனம் இல்லையா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர ஒருவனும் நல்லவன் ஒருவனும் இல்லையே. இங்க பாருங்க, இங்க இவனுக்கு இயேசு தாமே அந்த நியாயப்பிரமாணத்தை சொல்லுகிறார். அந்த நியாயப்பிரமாணத்தின் சாராம்சத்தை அவன் சொன்னா, இங்க இயேசு அந்த நியாயப்பிரமாணத்தையே சொல்லுகிறார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனை அறிந்திருக்கிறாயே என்றார். அவன் அறிந்திருக்கவன் மாத்திரமா செய்யறேன். 20வது வசனத்திலே, அதற்கு அவன், போதகரே, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். எப்படி சொல்றான்னு தெரியல. சோ 21வது வசனம், இயேசு அவனை பார்த்து, சோ இங்கேயும் பாருங்க, இயேசு அவருடைய ஸ்டாண்டர்ட, அந்த டிவைன் ஸ்டாண்டர்ட, பிதாவானாலும் சரி, அப்படியே குமாரனா இயேசுவானாலும் சரி, அந்த டிவைன் ஸ்டாண்டர்ட் உன்னால ரீச் பண்ண முடியாதது அப்படிங்கிறத காமிக்கணும். அதுக்குதான் இன்னும் உயர்த்துகிறார் ஸ்டாண்டர்ட். அப்படின்னா நீ ஒண்ணு செய்ப்பா, இயேசு அவனை பார்த்து அவனிடத்திலே அன்பு கூர்ந்து, உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இவனுக்கு செய்ய முடியாதுன்னு தெரியும். இவன் சோ இங்க நியாயப்பிரமாணத்தினுடைய சாராம்சத்தை இயேசு சொல்கிறார். உன்னிடத்துல அன்பு கூறுகிறது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயானால், நீ சொன்ன இந்த நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் எல்லாம் கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறாயே, இதனுடைய சாராம்சத்தினுடைய பி பார்ட், உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும் நேசிக்க வேண்டும். அப்படின்னா உனக்கு இருக்கிறத நீ வித்து, உனக்கு மாத்திரம் வச்சுட்டு நீ மீதிய தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்லும்போது போயிட்டான்னு சொல்லி நமக்கு தெரியும். பிகாஸ் அவனால முடியாது, யாராலையுமே முடியாது. அதுதான் நான் சொல்ல வருகிற உண்மை. அண்ட் இயேசு கிறிஸ்துவினுடைய இன்டென்ஷனும் அதுதான். யாராலையும் முடியாது, யாராலையுமே முடியாது. இந்த 21வது வசனத்துக்கு நீங்க வேற யார்ட்டையாவது சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு விசுவாசி ஊழியக்காரங்கள்ட்டே இது சொல்லுங்க, இதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் வேறன்னு சொல்லுவாங்க. ஜீசஸ் didn't really mean what he said அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பின்னால நம்ம பார்ப்போம், பரிசேயனுடைய அந்த குணாதிசயங்கள்ல மிக முக்கியமானது ஒன்று, எனக்கு செய்ய முடியாத ஒரு சட்டம் வரும் பொழுது அதற்கு நான் ஒரு எக்ஸ்கியூஸ கொண்டு வருகிறேன். ஜீசஸ் didn't mean like that. பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேர், பணம் தீமை அல்ல அப்படின்னு சொல்லி அதை மெழுகி பூசி அப்படி கொண்டு வருகிறது பரிசேயத்துவம். சோ இந்த கான்டெக்ட்ல தான் இயேசு சொல்கிறாரு, அந்த 26வது வசனத்திலே 27வது வசனத்திலே இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான். அதாவது உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனை நேசிப்பது முடியாத காரியம். உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்க வேண்டுமானால் உனக்கு உள்ளதை எல்லாவற்றையும் நீ விற்று தரித்திரருக்கு கொடுக்க வேண்டும். அதுல காம்ப்ரமைஸ் கிடையாது. அதான உன்னால செய்ய முடியாது. பட் God can do that. தேவனுடைய நீதி அவ்வளோ உயர்ந்தது. தேவனுடைய நீதிக்கு முன்பாக நீ அங்கீகரிக்கப்படும்படியாக வர முடியாது. உன்னுடைய செயல்களை கொண்டு நீ அவருக்கு முன்பதாக வர முடியாது. You cannot be accepted. தேவனே அவருடைய நீதியை உனக்கு கொடுத்து உன்னை மூடலைன்னா உன்னால் நிற்க முடியாது. அதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய இன்டென்ஷன். இந்த இயேசுவினுடைய இன்டென்ஷன் அருமையானவர்களே, இன்னும் 2 வசனத்தை நாம பார்க்கலாம். லூக்கா 11வது அதிகாரம்
லூக்கா 11வது அதிகாரம் 41வது வசனம். இது ஆக்சுவலா ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் மாதிரி வந்துட்டு இருந்தது. அந்த வேளையில நான் ஃப்ரெஷ்ஷா அந்த லூக்காவை இந்த அதிகாரங்களை நான் மெடிடேட் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்குள்ள அது ரொம்ப ஆழமாக சிந்தனையை தூண்டினது. அருமையானவர்களே, இந்த 41வது வசனத்துல இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். ஆக்சுவலா இங்க பரிசேயருக்கு தான் சொல்றாரு. பரிசேயர் வெளிப்புறத்துல நீங்கள் பரிசுத்தவான்கள் மாதிரி காட்டுறீங்க, ஆனா உங்களுக்கு உள்ள நீங்க பரிசுத்தமாகணும். உள்ள நீங்க பரிசுத்தமாகணும்னா நீங்க உங்களுக்கு உண்டானவைகளை எல்லாத்தையும் உங்களுக்கு உண்டானவைகளில் இருந்து பிச்சை கொடுங்கள், அப்போ உள்ளம் பரிசுத்தமாகும் சொல்றாரு. இது எனக்கு ரொம்ப புரியாம இருந்துச்சு ஆக்சுவலா. ஆனா அதான் இருதய சுத்தத்துக்கு இந்த பணத்தின் காரியம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. தட் இஸ் அன் இண்டிகேஷன். அதுதான் அவர் சொல்லுகிறார். ஆனா இந்த காரியத்தை திரும்பவும் அவர் தொடர்கிறத பார்க்கிறோம் 12வது அதிகாரத்துல. இது நீங்களும் வாசித்திருப்பீங்க. பட் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சொல்லும்போது ஐ வாஸ் அப்சர்விங், ஒவ்வொருத்தருடைய ரியாக்ஷனையும் நான் அப்சர்வ் பண்ணேன். இதுல எல்லாருமே டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. யாருமே இதை அப்படியே எடுத்துக்கொள்வதாக ஒருத்தரை தவிர மீது எல்லாருமே ஏசு அப்படி சொல்லல, இப்படி சொல்லல, அந்த கான்டெக்ஸ்ட் அப்படி இல்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லை. கான்டெக்ஸ்ட் இங்க ஒண்ணுமே இல்லை. ஜீசஸ் இஸ் ஸ்பீக்கிங் இன் வெரி வெரி பிளெயின் டேர்ம்ஸ். 12வது அதிகாரம் 33வது வசனத்துல என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள், அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. இதற்கு இன்டர்பிரிட்டேஷனுக்கு வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை. எஸ், ஜீசஸ் இஸ் வெரி பிளெயின். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்க. ஸோ இந்த வசனத்தை நான் கோட் பண்ணும்போது கொஞ்சம் எழுதியிருந்தேன். அதுக்கு ஒரு சகோதரன் எழுதியிருந்தாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜீசஸ் ரியலி வாண்ட்ஸ் அஸ் to sell everything and to sell our properties, and he wants us to depend on him on a day-to-day basis on faith. That is exactly the message. அதுதான் ஏசு சொல்றாரு. நீ 12வது அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அது மாதிரி இந்த காரியத்தை குறித்து இயேசு பேசுகிற எல்லா கான்டெக்ட்லயும் பார்த்தீங்கன்னா அதுதான் அவருடைய இன்டென்ஷன். நம்முடைய எல்லாவற்றையும் விற்று பிச்சை கொடுத்து அவரிடத்திலே நாம் நம்பிக்கையாய் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஒருவராலும் இது கூடாது, முடியாத ஒரு காரியம். ஆனால் தேவனால் கூடும். அதான் சுவிசேஷம். That is gospel. So the point is, எல்லா மனுஷரும் when we come to God, அட்லீஸ்ட் இந்த காரியங்களை பாருங்க, மற்றவங்களை நேசிக்கிறது இல்லை, எல்லாவற்றையும் விற்று பிச்சை கொடுக்கிறது, அப்புறம் இயேசுவை சார்ந்து இருக்கிறது. நோபடி 100% யாராக இருந்தாலும் நாம் அதிலே தோல்வி அடைகிறோம். அல்லது ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல அங்க ரெட்ல மார்க் பண்ணி இருக்குது. ஸோ we stand condemned, or இந்த பரிசேயன் வந்தது போல, அந்த ஜெபம் பண்ணும்போது வந்தது போல நம்மளால வர முடியாத ஒரு கட்டத்திலே இந்த வசனங்கள் இருக்கிறத நாம பார்க்கிறோம். அண்ட் ஸோ இந்த பரிசேயத்துவத்தை குறித்து ஒரு சில காரியங்கள் நாம இருக்கிறது. இந்த மார்ஷல் சேகல் என்பவர் எழுதியிருக்கிற ஒரு ஆர்டிக்கிள்ல இருந்து 6 காரியங்கள்ல இருந்து 3 காரியங்களை நான் இந்த இடத்துல இன்று நாம பார்க்கலாம்னு சொல்லி யோசித்தேன். பட் ஆனா நான் நினைக்கிறேன் இந்த நாள்ல அதை எடுக்க வேண்டாம் என்று. என்றால் கர்த்தருக்கு சித்தமானால் அல்லது
நீங்களும் விரும்பினால் நாம் அதை தொடர்ந்து அடுத்த வாரத்திலே அந்த மொத்தமா எல்லா 6 காரியங்களையும் பார்ப்போம், அல்லது ஆண்டவர் எப்படி நடத்துறாரோ நம்முடைய தேவைக்கு ஏற்றபடி நாம் பார்க்கலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். இப்போ 2வது ஆன்டினோமியனிசம். ஸோ இந்த பரிசேயத்துவத்தை குறித்து ஓரளவு நாம் அறிந்திருப்போம். நம்ம எல்லாருமே எப்படி பரிசேயத்துவத்தில் இருக்கிறோம் என்பதை ஓரளவு நாம கிராஸ் பண்ணியிருப்போம். ஸோ நாம அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஸ்டாண்டர்ட், நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா அந்த நியாயப்பிரமாணம் ரொம்ப கடினம், இயேசு வந்து நியாயப்பிரமாணத்தையே எடுத்து போட்டாருன்னு. அருமையானவர்களே, அப்படி இயேசு நியாயப்பிரமாணத்தை இன்னும் கடினமாக்கி இருக்கிறார். நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இது நமக்கு நல்லா தெரிஞ்ச கான்செப்ட். மத்தேயு 5வது அதிகாரத்திலே நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோட எவனாயிலும் பார்த்தால் அவளோடு விபச்சாரம் செய்து ஆயிற்று. சோ இருதயத்திலே என் சகோதரனைக்கு விரோதமான ஒரு பகை, தீர்க்க முடியாத ஒரு பகை எரிகிறது போல இருக்கிறது என்றால் you have murdered, கொலை பாதகனாக கொலை செய்து விட்டதற்கு சமம். சோ டிவைன் ஸ்டாண்டர்ட், தேவனாகிய கர்த்தரானாலும் சரி, அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவானாலும் சரி, அந்த ஸ்டாண்டர்ட் மிக மிக அதிகம். அவருடைய சமூகத்திலே வரும்போது அவருடைய அங்கீகாரத்தை அவரே நமக்கு கொடுக்காத பட்சத்திலே, விசுவாசத்திலே என்றால் இங்கதான் அதை நான் தொடர்பு படுத்தி காண்பிக்க விரும்புகிறேன். விசுவாசம் என்பது என்னுடைய எந்த கிரியையும் அல்ல. இட்ஸ் நாட், இட்ஸ் ரிசீவிங் ஃப்ரீலி. அதுதான் அருமையானவர்களே, that's what Jesus is trying to say. இயேசு சொல்ல விரும்புகிற அந்த crux of the point is, நீ ஒண்ணுமே செய்யாம என்கிட்ட வா. அப்படி வர முடியும்னா நீ வந்து நீதிமான் அப்படின்னு சொல்லி நான் பிரகடனப்படுத்துவேன். அந்த 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 ஆயக்காரனை போல தலை நிமிர்ந்து என்னால பார்க்க முடியாது ஆண்டவரே. Your standard is so high that நான் உடைய சமூகத்திலே தலை நிமிர்ந்து எப்பயுமே பார்க்க முடியாது. மார்பிலே அவன் அடித்துக்கொண்டு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, I have nothing in my merit, not even ministry. அருமையானவர்களே, no ministry can come again, come to our rescue. No, nothing. This, may the Lord open our eyes. இந்த மாலையிலே என்னுடையவும் உங்களுடையவும் இருதயத்தின் கண்களை இந்த சுவிசேஷத்தின் மகிமைக்கு நேராய் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் அவுட், இன்னும் கொஞ்சம் திறக்கட்டும் சுவாமி, திறக்கட்டும் ஆண்டவர். ஸோ பாவியாகிய என் மேல் கிருபையார், only by grace. நீங்களா பார்த்து செஞ்சாதான் உண்டு ஆண்டவரே. ஸோ 2வது ஒரு காரியம் ஆன்டினோமியனிசம். இது வந்து என்னன்னா புதிய ஏற்பாட்டுல கட்டளைகளையே கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம், அல்லது அந்த பிலாசபி. இது என்னன்னா, சோ பரிசுத்தமாகுதல் என்கிற அந்த ப்ராசஸ்ல தேவன் என்னை நீதிமான் ஆக்கிவிட்டார். இனிமே நான் இண்டிவிஜுவலா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளெயினா இயேசு சொல்கிறார்ல, உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். இப்படி நிறைய கமாண்ட்மெண்ட்ஸ் இயேசுவே சொல்றார். நீ வந்து ஒரு மைல் தூரம் அவனோடு வர்றதுக்கு அவன் பணித்தால் நீ அவனோடு கூட 2 மைல் தூரம் போ. இப்படி நிறைய கட்டளைகள். இதெல்லாம் கட்டளைகள் மாதிரியே அவங்களுக்கு தெரியாது. பிறனிடத்தில் அன்பு கூறுதல் அல்லது ஏராளமான கட்டளைகள் அன்றைக்கு நான் மென்ஷன் பண்ணேன்னு நினைக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் உள்ள கட்டளைகள் கூட கிட்டத்தட்ட 1500க்கு மேலாக இருக்கின்றன. ஸோ
அதனால்தான் சிடி ஸ்டட்டை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். சிடி ஸ்டட் அவர் மரிக்கிற தருவாயில அவர் நோய்வாய்ப்பட்டு இன்னும் சில நாட்களிலே மரித்து விடுவேன் என்று இருக்கிற அந்த நாட்களிலே சிடி ஸ்டட்டா இல்லாட்டி இவரான்னு தெரியல, எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. சிடி ஸ்டட்டா இருக்கும், இல்லாட்டி அந்த லிவிங்ஸ்டன், டேவிட் லிவிங்ஸ்டன், 2 பேர்ல ஒருத்தர். அந்த அவருக்கு உதவி செய்கிறவங்க அதிகாலையில 2 மணிக்கு 3 மணிக்கு அவருடைய லைட், அவருடைய ரூம்ல லைட் எரியுமா. என்னன்னு சொல்லி போய் பார்த்தா அவர் வாசிக்க முடியாதபடி ஒரு லென்ஸை வச்சு வேதாகமத்தை வாசித்துட்டே இருப்பாராம். அப்போ கேட்பாங்களா, ஐயா நீங்க இப்போ உங்களால இயலாத இந்த நிலைமையில கட்டில எழும்பி உட்கார்ந்து இந்த லென்ஸை வச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பைபிளை படிக்கிறீங்களே என்ன அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாராம், நான் இன்னும் கீழ்ப்படியாத கட்டளைகள் ஏதாகிலும் இருக்கிறதா என்று நான் தேடி பார்க்கிறேன். I need to please God. So அதான் தாற்பயம். நான் இயேசுவை பிரியப்படுத்த வேண்டுமானால் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். ஆனால் கீழ்ப்படிய முடியாது, ஒரு கட்டளையும் கீழ்ப்படிய முடியாது. அதுதான் நம்ம அந்த சாங்டிபிகேஷன் அதை குறித்து ஒரு 4 சீரீஸ் பண்ணும்போது அதை தான் நாம் பண்ணணும். அதை அருமையானவர்களே நம்ம நன்றாக நம்ம இருதயத்துல அதை பதித்து கொள்வோம். அந்த சாங்டிபிகேஷன் ப்ராசஸ்ல சாங்டிபிகேஷனுக்கு தான் இன்னொரு வார்த்தை கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல். ஆனால் ஒரு கட்டளையை கூட என்னால கீழ்ப்படிய முடியாது. அங்கேதான் விசுவாசமும் கிருபையும் வருகிறது. சோ விசுவாசத்தையும் கிருபையையும் கொண்டு ஆனால் கட்டளையை கீழ்ப்படிய வேண்டும். கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கைக்கு எக்ஸம்ஷனே கிடையாது. we need to அதை ஆழமாக பதித்துக் கொள்வோம். எந்த கட்டளைக்கும் எக்ஸம்ஷன் கிடையாது. மேபி திஸ், விற்று உங்களுக்கு உள்ளவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுங்கள் அப்படிங்கிற கட்டளையானாலும் சரி, we are not exempted. அதை கிருபையினால அந்த கட்டளையை கீழ்ப்படியாம போயிடலான்னு கிடையாது. கிருபையினாலே கட்டளையை கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிய. ஆனா இந்த ஆன்டினோமியனிசம் அப்படிங்கிறது என்னன்னா, புதிய ஏற்பாடு, நியூ கவர்னன்ட். அன்னைக்கு ஒருத்தர் நியூ கவர்னன்ட் பைபிள் ஸ்டடி நடத்திட்டு இருந்தார். அவர் சொன்னதுதான் சொல்றேன், ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு. ஹைப்பர் கிரேஸ், கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம், இனி எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம், ஏமாற்றி கொண்டு நரகத்திலேயே போய்விட வேண்டாம். அவங்க அப்படிப்பட்டவர்கள் அருமையானவர்களே. சோ கட்டளைகளை அல்ல தட்டுதல். அன்றாடகம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால் அவரை பிரியப்படுத்த முடியாது, அவரிடத்தில் அங்கீகாரம் பெற முடியாது. அன்றாடகம் கட்டளைகளுக்கு விசுவாசத்தினாலும் கிருபையினாலும் கீழ்ப்படியாவிட்டால் அவரிடத்தில் அங்கீகாரம் பெற முடியாது. அப்படி இல்லாமலும் கீழ்ப்படிய முடியுமா? அதைதான் நம்ம பார்த்தோம் டீட்டெயிலா. முடியும். டைரக்ட்லி ஒர்க்கிங் இன் மை வில், என்னுடைய வில் பவர்ல ஒர்க் பண்ணி அகெயின் பரிசேத்துவோம். நான் செய்திருக்கிறேன், நான் இந்த இச்சையை மேற்கொண்டிருக்கிறேன் அப்படின்னா விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போம். ஒருவேளை செல்ஃப் வில்லுல சுய சித்தத்தின் அடிப்படையிலே சித்தத்தை பலப்படுத்துவதனாலே, சுய கட்டுப்பாடுகளின் நிமித்தமாக அப்படி செய்வதனாலே இப்படி செய்வதனாலே ஒருவேளை நான் அங்கீகரிக்கப்படுதல் உள்ளத்தின் ஆழத்துல அது வெளியே தெரியாதபடிக்கு இவைகளெல்லாம் அங்கீகாரத்துக்காக வருகின்றன. ஓகே, ஐம் ஓகே, இந்த காரியத்தை எல்லாம் நான் மேற்கொண்டிருக்கிறேன், இந்த காரியத்துல எல்லாம் நான் அவங்கள மாதிரி இல்லை. இப்படி இந்த பரிசேயனை போல அது வெர்பலா சொல்லாட்டாலும், வெர்பலா அவன் சொன்னான்னு சொல்ல, இயேசு அவனுடைய திங்கிங் கூட இல்ல, உள்ள இருந்துச்சு. கம்பேரிட்டிவ்லி ஐம் ஓகே, நான் இத்தனை வருஷமா ஊழியம் செய்யறேன், இத்தனை வருஷம் இப்போ எனக்கு கோபம் வர்றதில்ல, அது வர்றதில்ல, இது வர்றதில்ல. நோ,
Every time when I come only on the basis of faith and grace. Faith alone. ஆண்டவரே, என்னிலே ஒன்றுமே இல்லை, பட் உம்முடைய கிருபையினாலே. ஸோ பாவியாகிய என் மேலே கிருபையால். திஸ் இஸ் த ஸ்பிரிட் வி நீட், அருமையானவர்களே, எவ்ரி டைம் when we come. ஸோ கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு கொடுப்பாராக. ஆனா அருமையானவர்களே, இந்த காரியத்தை செய்வது மனுஷனால கூடாத காரியம். And as human beings, it's very difficult for us. May the Lord give us grace to அந்த ஆயக்காரனை போல வர, அவரால் அங்கீகரிக்கப்பட, இந்த பரிசுத்தத்திலே அந்த முறைப்படி வளர தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஓற்றிலங்கோ. பிரைஸ் லார்ட் எல்லாருக்கும். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அப்பா, உம்முடைய கட்டளைகளை கற்பனைகளை கீழ்ப்படுகிறவர்களுக்கு அப்பா நீர் செய்ய போகிற இரக்கங்கள் பெரியது ஆண்டவரே. 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறீர் அப்பா. நாங்கள் கேட்ட இந்த ஒவ்வொரு செய்தியின்படி அப்பா அந்த கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டு அப்பா ஆண்டவரே, மோசே யோசுவாவுக்கு கற்றது போல அப்பா அந்த ஊழிய பாதையிலே நாங்கள் செல்லும் போது ஆண்டவரே, அப்பா அண்ணன் சொன்ன பிரகாரமாக நாங்கள் வேதத்தை வாசிக்கும் போது இதை கை கொள்கிறோமா இல்லையா என்பதை ஆண்டவரே தெளிவாக புரிந்து கொண்டவர்களாக நாங்கள் அந்த பாதையில கடந்து செல்ல நீங்க கிருபை கொடுங்கப்பா. தொடர்ந்து அப்பா உங்களுடைய பாதையில அநேகரை நாங்க வழி நடத்தும் போது அப்பா, நாங்க அந்த வேதத்தின் வசனங்களை தியானிக்கும் போது சொல்லும் போது ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி நாங்கள் இருக்கிறோமா இல்லையா என்பதை நாங்களே எங்களை பரிசோதித்து அந்த பாதையிலே நடக்க நீங்க கிருபை கொடுங்கப்பா. அப்பா நாங்கள் இன்னும் தொடர்ந்து ஆண்டவரே உமக்காக நிற்கிற அந்த பலப்படுத்துங்க ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே, இதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டு இருக்கிறது. வேதத்தின் வாக்கியங்கள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் இன்னும் கற்று அறிகிறவர்களாக, உம்மை அறிகிற அறிவிலே இன்னும் அதிகமாக வளர்கிற அந்த கிருபை ஆவி ஆண்டவரே நீர் அளவில்லாமல் நீர் ஊற்றுவீராக. அப்பா இந்த டீம்ல இருக்கிற அந்த ஒவ்வொரு பேரையும், ஒவ்வொரு நபரையும், ஒவ்வொரு ஃபேமிலிஸையும் ஆண்டவரே நீர் பேர் பேராக நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்படி தெய்வீக பிரசன்னத்துக்குள்ளே ஆண்டவரே எல்லாரையும் மூடி மறைத்து பாதுகாப்பீராக. ஆண்டவரே இந்த கடுமையான இந்த கொரோனா காலத்துல இந்த 2020 ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒவ்வொரு நொடி பொழுதுலையும் உடைய பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சூழ்ந்து பாதுகாப்பதாக. உடைய பாதுகாப்பின் கரம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் இருப்பதாக. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க பொறுப்பெடுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மீட்பரின் பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
அன்பின் ஆண்டவர் அருமையான இந்த மாலை